வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள தேசம் என்றும் ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிகத் தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள ஒரு தேசம் என்றும் ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பேதூரில் நடைபெற்ற பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்மீக விழிப்புணர்வு மூலம் பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துதல் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், பழங்குடியின சமூகங்களுக்கு வலுவூட்டுவதை நோக்கமாக கொண்ட இம்மாநாடு இந்த பகுதிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் முக்கியமானதாக உள்ளது என்றார். பிரம்மகுமாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சியை பாராட்டிய அவர், இது நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடி சமூகங்கள் முக்கிய பங்கு வகிக்க உதவும் என்று தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தர் உட்பட பல இந்திய சிந்தனையாளர்கள் மனிதாபிமான மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கு இந்தியா வழிகாட்டியாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளதாக கூறினார். நாளை தனது சொந்த மாநிலமான ஒடிசாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் அங்கு குசுமி பகுதியில் வாழும் 113 கிராம மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த கிராமப்புற குழாய் வழி குடிநீர் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர், தற்போதைய ஒடிசா அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிகத் தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். இந்தியா பிரான்ஸ் இடையே பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்புகள் நடைபெற்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமது ஐரோப்பிய நாடுகளின் பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பசுமை உற்பத்தி மற்றும் நீடித்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் அத்துறை சார்ந்த வணிக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் ஸ்மார்ட் மொபிலிட்டி மற்றும் ரயில்வே நவீனமயமாக்கல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் வகையிலும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாகவும் பிரான்ஸ் நாட்டு தொழில் நிறுவன தலைவர்களுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் பிரதமர் பங்கேற்றார். இந்த சந்திப்புகளை தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இன்று மாலை நடைபெறும் விவாடெக் 2026 நிகழ்விலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கும் பிரதமர் இந்தியாவில் அசுர வளர்ச்சி கண்டுவரும் உலகளாவிய டிஜிட்டல் முன்னேற்றத்தை எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிகழ்வான விவாடெக் உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பிரான்சில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் சார்பில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் 12 ஆண்டு காலம் என்பது வளர்ச்சியும் பாரம்பரியமும் சங்கமித்த ஒரு பொற்காலமாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இது குறித்து தெரிவித்துள்ள திரு அமித்ஷா, இந்த 12 ஆண்டுகளில் ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி மந்திர், காசி விஸ்வநாத் காரிடார் மற்றும் உஜ்ஜைன் மகாகால் லோக் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் நடைபெற்றதோடு உலகத்தரம் வாய்ந்த இணைப்பு வசதிகள், உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற முன்முயற்சிகள் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்திற்கு முன் எப்போதும் இல்லாத உத்வேகத்தை அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1 கோடி ஆவணங்களை கணினிமயமாக்கியது, 668 பழங்கால கலைப்பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வந்தது, 11 பழங்குடியினரின் விடுதலை போராட்ட அருங்காட்சியகங்களை நிறுவியது மற்றும் 11 இந்திய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியது போன்றவை வளர்ச்சியும் பாரம்பரியமும் ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன என்பதை தெளிவாக நிரூபிக்கின்றன என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். மேலும் ஆதார் சேவைகள் குறித்த தமிழ், ஆங்கிலம், மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழி காணொளிகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்த ஆதார் சேவை மையம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும். அரசு அறிவித்த பொது விடுமுறை நாட்களை தவிர அனைத்து வேலை நாட்களிலும் இந்த மையம் திறந்திருக்கும். புதிய ஆதார் அட்டை பதிவு செய்தல், பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் போன்ற சுய விவரங்களை புதுப்பித்தல், ஆதார் பதிவிறக்கம் மற்றும் ஆதார் தொடர்பான குறைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இங்கு வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் ஆதார் சேவை மூலமாக முன்பதிவு செய்தோ அல்லது நேரடியாக இம்மையத்திற்கு சென்றோ சேவைகளை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், படுக்கையில் இருந்து எழ முடியாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று ஆதார் சேவைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த புதிய சேவை மையம் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. சமூக நீதியை காக்கும் வகையில் தூய மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளித்து தமிழகத்தை நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக மாற்ற தற்போதைய அரசு பாடுபடும் என்று தமிழக ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளில் வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் மாநிலத்தை மேம்படுத்த அரசு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் என்று அவர் தமது உரையில் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்த ஆளுநர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று தமது உரையில் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து விவரித்த திரு அர்லேக்கர், அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகம் மிக அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக திகழும் என்று கூறினார். மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும், பாக் வளைகுடா பகுதியில் இந்திய மீனவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த ஆளுநர், அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். மேலும் தமிழக அரசு செயல்படுத்த உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்த தகவல்களையும் ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார். முன்னதாக சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் திரு அர்லேக்கரை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பிற்கும் எவ்வித வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என தெரிவித்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று கூறினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்காலில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெறும் என்று காரைக்கால் விற்பனை குழு செயலர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 1200 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி அறுவடை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க ஏதுவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் அதிகபட்ச விலையை பெற நன்கு மலர்ந்த பருத்தியை காலை வேளையில் அறுவடை செய்து சருகுகள் மற்றும் நோய் தாக்கியவற்றை தனியாக பிரித்து காற்றோட்டமான அறைகளில் உலர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தரமான பருத்தியையும் பூச்சி தாக்கிய பருத்தியையும் தனித்தனி மூட்டைகளாக 80 கிலோவிற்கு மிகாமல் சணல் சாக்குகளில் மட்டுமே ஏலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் விற்பனை குழு செயலர் திரு செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார்.
தமிழகம் மற்றும் ஆந்திர பிரதேச கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள ஒரு தேசம் என்றும் ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிக தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.